விஜ்ஞாபனம் வனகிரீஸ்வர சத்யரூபாம் அங்கீகுருஷ்வ கருணார்ணவ மாமகீனாம் ஸ்ரீரங்கதாமணி யதா புரமேவ சோஹம் ஸ்ரீரங்கதாமணி யதா புரமேஷ சோஹம் ராமானுஜார்யவசகः परिवर्तिशीय लंका युद्ध मृतान हरीन द्विजसुतान शंबूक दोषान मृतान என்பதாக கீழ்ச்சலோகத்தில் சோலைமலை பெருமானான திருமாலிருஞ்சோலை அழகரிடத்தில் குரத்தாழ்வான் ஒரு உன்னதமானது ஒரு பிரார்த்தனையை செய்தார். அகடித கடனா சாமர்த்தியம் என்பது எம்பெருமான் திறத்தில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். செயற்கரிய காரியம் என்பதாக சொல்கிறார்கள் அல்லவா, மற்றவர்கள் நினைத்துக் கூட பார்க்க முடியாததான காரியத்தை எல்லாம் செய்யும் வல்லமை என் ஆதிப்பிரானுக்கு மட்டும்தான் உண்டு என்பதாக அந்த பரம்பரையுடைய தத்துவத்தை உணர்ந்த பெரியவர்கள் அவனை போற்றுகிறார்கள். ராமாயணத்தில் ராமனுக்காக ராமராமர் யுத்தத்தில் இறந்த குரங்குகளை எல்லாம் இந்திரன் மூலமாக மறுபடியும் உயிர் பழிக்க வைத்தவன் ராமன். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா என்று இவன் பரமாத்மா தெல்ல தெளிவாக இவனுடைய பரத்தமானது தெரிகின்றது என்று மண்டோதரத்தினாலே வெளியிட்டோடினான். அர்த்தித்தோ விஷ்ணு சனாதனா முதலான பிரமாணங்களினாலே நாம் ராமாயணத்தை ஆராய்ந்து பார்த்தோமேனால் ராமன் என்பவன் பரம்பொருள். அந்த பரம்பொருள் என்றோ தசரதன் பிள்ளையாகத்தான் திறந்திருக்கிறது. இறந்த குரங்குகள் அனைத்தையும் உயிர் பழிக்க வைத்தான். அதன் பின்னர் தன் குருநாதரான சாந்தீபுரி மகர்ஷிக்கு குருதட்சிணை கொடுக்க வேண்டும் என்பதாக அவரிடத்தில் தான் கற்ற கல்விக்கு இவன் கைமாறு வேண்டும் பொழுது சாந்தீபுரி மகர்ஷி தன் மனைவியின் தூண்டுதலின் பேரில் பல வருடங்களுக்கு முன்பாக பிராபாச தீர்த்தத்தில் இறந்த தன்னுடைய பிள்ளையை மறுபடியும் வேண்டினார். எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த பல ஆண்டுகள் கழிந்து தன் குருநாதருடைய பிள்ளை அதனை கண்ணன் மீட்டுக் கொண்டு வந்து குருநாதரிடத்தில் அளித்தார். யாராவது செய்ய முடியுமா? எவருக்காவது இது சாத்தியமா? இல்லை. அதே போன்றுத்தான் தவம் செய்யக்கூடாத குலத்தில் பிறந்து தவம் செய்ததினாலே ராமராட்சத்தில் குழந்தைகள் அகால மரணம் அடைந்தன. இதனால் சம்புகன் என்னும் அவனை தவறான பாதையில் தவம் செய்யும் சம்புகனை கொன்று அந்த குழந்தைகளை இறந்த குழந்தைகளை உயிர் பிழைக்க வைத்தான். அதே போன்றுத்தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் பெருமானுடையதான அற்புதமான லீலா வினோதங்கள் அனைத்தும் இந்த பூமண்டலத்திலேயே, அதுவும் குறிப்பாக விரஜமண்டலம் என்னும் இந்த திருவாய்ப்பாடியிலேயே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் கிருஷ்ணன் இங்கே பூமியை நாடி இருப்பதினாலே வைகுண்டத்தை மறந்துவிட்டான் என்பதாக ஸ்ரீதேவி முதலானவர்கள் ஒரு அந்தணருடைய பிள்ளைகளை எடுத்துச் சென்றுவிட அர்ஜுனனையும் அழைத்துக் கொண்டு தான் சாரத்தியம் செய்து வைகுண்டத்திற்கு சென்று அங்கிருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு வந்தான். அஸ்வத்தாமாவுடைய அபாண்டவாஸ்திரத்தினாலே இறந்த குழந்தைகளை பரீட்சித் என்னும் அந்த ஒரு குழந்தையை மறுபடியும் உயிர் பழிக்க வைத்தான். இறந்த வானரங்கள், பல வருடங்களுக்கு முன்பாக இறந்த குழந்தை, கரிக்கட்டையாக விழுந்த குழந்தையை மறுபடியும் உயிர் பழிக்க வைத்தது. காணாமல் போன குழந்தைகளை வைகுண்டத்திற்கு சென்று மீட்டு வந்து அவர்கள் பெற்றோர்களிடத்தில் ஒப்படைத்தது. இவையெல்லாம் ஹே பிரபோ, திருமாலிருஞ்சோலை அழகனே, வேறு எவராவது நினைத்து பார்க்கக்கூடிய காரியங்களா? வேறு எவராவது இப்படி செய்துவிட முடியுமா? ஆனால் நீ செய்தாய் அல்லவா?
எல்லாம் வல்லவனான உனக்கு மட்டும்தான் அந்த காரியம் செய்து முடிப்பதற்கு சர்வ சுலபமாக இருந்ததல்லவா? அப்பேற்பட்ட ஒன்றிடத்தில் நான் வேறு என்ன பிரார்த்திக்கப் போகிறேன்? திருவரங்க திரு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் பொலிய வேண்டும். பொலிக 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 போயிற்று வள்ளுயர் சாபம் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தாரா? அந்த மங்களாசாசனத்தின் பொருளாக எம் ராமானுஷன் என்றோ விளங்குகிறார். அப்படி இருக்கக்கூடிய ராமானுஷனையும் என்னையும் என்னுடையதான சுவாமியையும் என் ஆச்சாரியரையும் ஒன்றாக சேர்ப்பதா உனக்கு மாபெரும் காரியம்? எங்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து வைப்பதா உனக்கு செயற்கரிய சாதனை என்று கேட்டார். இப்பொழுது அடுத்த ஸ்லோகத்திலும் அங்கே பெருமானிடத்தில் உள்ளம் உருகி பிரார்த்திக்கிறார். விஜ்ஞாபனம் வனகிரீஸ்வர மாமகீனாம். ஹே பிரபோ, இறந்துரைப்பதுண்டு வாழி ஏம நீர் நிறத்தமா. உன்னிடத்தில் ஒரு விஜ்ஞாபனம், மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. ராமானுஜர் எங்கு சென்றார், எந்த இடத்தில் இருக்கிறார், இதை குறித்து அதிகம் தெரியாத ஒரு காலகட்டம். கூரத்தாழ்வான் திருவரங்கத்தில் தான் இருக்க முடியாது என்னும் காரணத்தினாலே இப்பொழுது திருமாலிருஞ்சோலையில் வந்து வசித்துக் கொண்டிருக்கிறார். திருவரங்கத்தை விடுத்த ஒரு துக்கம், அந்த திருவரங்கத்தை விட்டு பிரிந்திருப்பதை விட மேலானதாக பகவத் ராமானுஜரை தான் விட்டு பிரிந்து விட்டோமே என்னும் துயரம். ஆச்சாரியனை விட்டு பிரிந்து சிஷ்யனால் ஒன்றும் தரிக்க முடியவில்லை. அந்த சிஷ்ய குண லட்சணங்கள், ஒரு சீடன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்னும் லட்சணத்தை, இலக்கணத்தை நாம் கூரத்தாழ்வான் அவருடையதான சரித்திரத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும். ஆகையால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வருத்தத்தை தன்னுடைய ஸ்லோகத்தில், இது திருமாலிருஞ்சோலை அழகர் விஷயமான ஸ்தோத்திரமாக இருந்தால் கூட, அந்த ஸ்லோகமாக இருந்தால் கூட, இந்த பிரிவை ஒன்று சேர்ப்பதற்காகவே பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிறார். அதனால்தான் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்காக இந்த திருமாலிருஞ்சோலையை சென்று வழிபடுவது என்று ஒரு மரபு. விஜ்ஞாபனம் வனகிரீஸ்வர மாமகீனாம். என்னுடைய விஜ்ஞாபனத்தை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா. அங்கீகுருஷ்வ கருணார்ணவ மாமகீனாம். ஹே சத்யரூபா, வனகிரீஸ்வர சத்யரூபாம் விஜ்ஞாபனம் அங்கீகுருஷ்வ. நீ கருணார்ணவன், கருணை கடல், கருணையே வடிவெடுத்து வந்தவனான பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா. மாமகீனாம் விஜ்ஞாபனம் அங்கீகுருஷ்வ. என்னுடைய இந்த ஒரு விண்ணப்பத்தை சற்றே செவிசாய்த்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. இது எப்பேற்பட்ட விண்ணப்பம் தெரியுமா? ஏதோ பொன்னை கொடு, பொருளை கொடு, எனக்கு புத்திரபோத்திராதிகளை கொடு, வீட்டை கொடு, வாகனத்தை கொடு என்பதாக அந்தந்த சமயத்தில் மட்டும் நமக்கு தேவையான விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதான லௌகிகமான பிரார்த்தனை இல்லையப்பா. சத்யரூபாம் விஜ்ஞாபனம், இது சத்தியம், இது சம்பிரதாயத்துடைய செய்மை, இது இந்த சத் சம்பிரதாயத்தை வாழ்வாங்கு வாழ்விக்கக்கூடியதான ஒரு மாபெரும் விஜ்ஞாபனம். ஆகையாலே இதை தலை கட்டித்தான் தீர வேண்டும். ஸ்ரீரங்கபாமணியசா புரமேஷசோஹோ ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க ஸ்ரீமனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்தயாம். ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க ஸ்ரீமனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்தயா. ஹே ஸ்ரீமன், ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம், எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், இனி தடங்களே இல்லாமல். இப்பொழுது சோழராஜாவுடைய உபதிரவத்தினால் அன்றோ அந்த சோழதேசத்தை விடுத்து பாண்டி தேசத்திற்கு நான் வந்திருக்கிறேன். சோழராஜாவுடைய உபதிரவத்தின் காரணமாக என்றோ சுவாமி ராமானுஜர் மேல்நாட்டிற்கு எழுந்திருக்கிறார். அவர் எந்த மொழியில் இருக்கிறாரோ, நான் எந்த மொழியில் இருக்கிறேனோ, இப்படி எங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்புகள், இத்தற்காலத்தை போல வசதிகள், வாய்ப்புகள், எங்கே இருக்கிறார் என்பதை உணரக்கூடிய கருவிகள் இவையெல்லாம் உண்டா? எங்கு சென்றாலும் நடந்து செல்ல வேண்டும். வழியில் பெரும் காடுகள், பெரும் பள்ளத்தாக்குகள், மலைகள், பர்வதங்கள், நதிகள், நகரங்கள், இவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். பிரயாணம் என்பது மிகவும் கடினமானது. அதையெல்லாம் அறிந்து செல்வதற்கே 6 மாத காலங்கள் ஆகிவிடும். எங்கே ராமானுஜர் இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என் நிலை அவருக்கு தெரியுமா, அவருடைய நிலையை நான் அறிவேனா? இதெல்லாம் தெரியாமல் எத்தனை காலம்தான் இப்படி இருக்க முடியும் பிரபோ தேவதேவா? இதைவிட ஒரு பெரும் துயரம் உண்டா? தேவகி பிராட்டி கண்ணனை விட்டு பிரிந்து அந்த கண்ணன் கோகுலத்தில் வளர்ந்த பொழுது தேவகியும் வசுதேவரும் மதுராவில் எத்தனை ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் அடைந்தார்களோ அது போன்றுத்தான் என் ராமானுஜரை பிரிந்து நான் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
என் ஆச்சாரியனை பிரிந்து நான் பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் பிரபோ. ஸ்ரீரங்கதாமணியசா புரமேஷ சோஹோ ராமானுஜாரியவசக பரிவர்த்திஷீய. அங்கே ஸ்ரீரங்கத்திற்கு சென்று பெரிய பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று கூட ஆழ்வான் ஆசைப்படவில்லை. அதற்கு கூட ஆசை இல்லை. அதுவும் தற்பொழுது குலத்தாழ்வானுக்கு கண் இல்லை. இந்த ஸ்லோகங்களை ஆழ்வான் அருளி செய்யக்கூடிய காலத்தில் சோழராஜா செய்த உபத்திரவத்தினாலே தன் கண்ணை இழந்து விட்டதாக ஆழ்வான் இங்கே திருமாலிருஞ்சோலையில் தங்கியிருக்கிறார். கண் இல்லாத சமயத்தில் ஏற்பட்டதான துக்கம், அதைவிட பெரிய துக்கம், அதைவிட பெரிய துயரம் தன் ஆச்சாரியனை விட்டு பிரிந்திருப்பது. ஸ்ரீரங்கதாமணியசா புரமேஷ சோஹோ ராமானுஜாரியவசக பரிவர்த்திஷீய. திருவரங்கத்தில் வாசம் செய்ய வேண்டும். அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாச என்று இந்த திருவரங்கத்தில் சுகமாக வசிக்க வேண்டும் என்று சொன்னதின்படியாக ஸ்ரீரங்கத்தில் சுகமாக வசிக்க வேண்டும். அங்கே வசிக்கும் காலத்தில் என் ஆச்சாரியனுக்கு நல்லதொரு கைங்கரியத்தை செய்ய வேண்டும். ஆச்சாரியன் இட்டவழக்காக இருக்க வேண்டும். அவர் அழைத்தபோது ஓடிச் சென்று அவர் திருவுள்ளம் உகக்கும்படியாக ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். இப்படி ஒரு பிரார்த்தனை உண்டா? ஆழ்வானுடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள் ஒவ்வொன்றும் உள்ளத்தை உருக்கக்கூடியவை. அப்படியே நம்முடைய உள்ளத்தை கரைத்துவிடும். பக்தி பாவம், பகவானிடத்தில் நமக்கு பக்தி பாவம் ஏற்படுவது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் பாகவதத்தமரான அந்த ஆழ்வானுடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள், இந்த பஞ்சஸ்தவம் என்னும் ஸ்தோத்திரத்தின் தொகுதிகள் அனைத்துமே பகவத் ராமானுஜத்திடத்தில் நமக்கு பெரும் பக்தியை உண்டாக்கும். அதனால்தான் இப்போது ராமானுஜர் ஆயிரம் என்பதாக எங்கு பார்த்தாலும் இந்த கோஷம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எங்கும் ராமானுஜர் ஆயிரம் என்றால் என்ன? அன்றைய தினத்தில் விசேஷமாக உற்சவங்கள், புறப்பாடுகள், மேள தாள வாத்திய விசேஷங்கள் இவற்றுடன் கொண்டாடுவது மட்டும்தானா ராமானுஜர் ஆயிரம்? இது போன்ற ஒரு பிரார்த்தனை ஆழ்வானுடையதான திருவுள்ளத்தை நாம் உணர்ந்து அந்த பிரார்த்தனை செய்து கொண்டு ராமானுஜர் திருவடியே நமக்கு தஞ்சம் என்று நினைத்து இருமாப்புடன் இருக்கிறோம் அல்லவா? அதுதான் உண்மையில் ராமானுஜர் ஆயிரம். ஆகையால் ஆழ்வான் செய்த இந்த பிரார்த்தனையை நாமும் செய்கின்றோம். ஸ்ரீரங்கதாமணியசா புரமேஷ சோஹம் ராமானுஜாரியவசக பரிவர்த்திஷீய. அன்பர்களே, ஓர் அறிவிப்பு. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவில்